இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழக பார்த்தா காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்குன்றது தானே. இவனுங்களெல்லாம் தம்பி காவல்துறை கைது பண்ணி ஒண்ணு வாயை ஓடிக்கணும், இல்லன்னா கைய காலை ஓடிக்கணும். அப்பதான் இவங்க பெண்களை பத்தி திரும்ப திரும்ப இந்த இழிவான பேச்சு, இந்த பாலியல் ரீதியான சீண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. சவுக்கு சங்கர்லாம் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல தான் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப இந்த பக்கம் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் பண்ணானா அவனை அடிச்சு கல்லாலே சாவடிச்சிருப்பாங்க வாய். நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல வந்து காவல்துறை கைது செய்யப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிலிக்ஸ தான். பிலிக்ஸ வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது போல அவதூறு பரப்ப சொல்லி உங்களுடைய யூடியூப் சேனல்ல யார் இந்த வீடியோ பதிவு பண்ண சொன்னது, பதிவு பண்றதுக்கு நீ எவங்கிட்ட நீ பணம் வாங்கினன்றத மொத்தமா வந்து நம்ம காவல்துறை விசாரணை செய்து இந்த பிலிக்ஸ் உடனடியா கண்டுபிடிச்சு நைட்டுக்குள்ள தூக்கி அவனை ரிமாண்ட் பண்ணணும். டோட்டலா வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் சேனலையே முடக்கி இவங்க மீது நடவடிக்கை எடுத்துக்கணும். தலைமறைவா இருக்கான்னு இப்ப நான் கேள்விப்பட்டேன் நானு. நீங்க வந்து தவறு பண்ணல, உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா நீங்க போய் காவல்துறை விசாரணைக்கு போய் ஆஜராக வேண்டியதுதானே. ஏன் தலைமறை ஆகணும்? அவர் தலைவரமா இருக்காரு, அவர் தேடிட்டு இருக்காங்களோ? கண்டிப்பா அவர் தலைமறைமா ஆயிட்டாரு. காவல்துறை இப்ப தேடிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணதான் போறாங்க. வானதி சீனிவாசன் குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா, பெண்களை பத்தி தவறா பேசுறது, ஒரு கட்சியில இருக்க பெண்களை பத்தி தவறா பேசுறது, அதுவே நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுக அரசை எதிர்த்து பேசுறதுனால அதனால வந்து அவரை கைது பண்ணி இருக்காங்க. சரி, ஓகே, கருத்தாவே எடுத்துக்கிறோம். பாஜக வானதி சீனிவாசன் யாரு கூடனா போயிட்டு பதவி கொடுக்கிற இடத்துல இருக்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்தாதான் இவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியோ இல்ல எம்பி பதவியோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அது கருத்தா எடுத்துக்கலாம். சீமான் அவர்கிட்ட வந்து இதை பத்தி கேக்குறாங்க, சவுக்கு சங்கர் அவர் கைதை குறித்து என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படி பேசியிருக்க வேணாம், தவிர்த்திருக்கலாம் அப்படின்றாரு. தம்பி, முதல்ல இந்த பெண்கள் சம்பந்தமான இந்த பாலியலுக்கு எதிரான இந்த விஷயத்த, குற்றங்களுக்கு எதிராக வந்து முதல்ல ஊடகம் வந்து சீமான் கிட்ட இந்த கேள்வியே கேட்க கூடாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற தகுதியும் அருகதையும் சீமானுக்கு கிடையாது. பெண்கள் சம்பந்தமா வந்து இந்த கேடி ராகவன், இந்த சவுக்கு சங்கர், இந்த சீமான் இவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஓடுனா மாட்டேங்க தம்பி. பெண்களை தொட்ட நான் வெட்டுவேன், என் தங்கச்சியை தொட்டா நான் வெட்டுவேன்றதெல்லாம் சும்மா வந்து மேடையில வந்து கேமரா ஆன் பண்ண உடனே டைரக்டர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து ரோலிங் சொன்ன உடனே பேசுற ஆளுதான் சீமான். அவருக்குன்னு வந்து ஒரு உணர்வு கிடையாது, அவருக்குன்னு ஒரு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. வாயில மட்டும்தான் வடை சுடுறத மட்டும் தான் சீமானுடைய வேலை. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற படையோட நிறுவன தலைவர் தோழர் வீரலட்சுமி அவர்கள் வந்து இணைந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பல பெண் உரிமை சம்பந்தமான விஷயங்கள்ல போராடிட்டு வராங்க. அவங்க கூட இன்னைக்கு நம்ம திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து, அதாவது சவுக்கு மீடியாவோட சிஇஓ என்று அழைக்கப்படுற சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நேற்றைய முன்தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. காவல்துறையில இருக்க பெண் அதிகாரிகள் அவங்க வந்து உயர் பதவிக்கான தப்பான விஷயங்கள் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை ரெட்பிக்ஸ் ஊடகத்துல பேசியதற்காக காவல்துறை வந்து அவர்களை வந்து கைது செய்திருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நீதித்துறையில வேலை செய்ய பெண்களை வந்து அவர் அந்த மாதிரி அவதூறா பேசியிருக்காரு. இன்று அவர் இந்த காவல்துறையில பெண் அதிகாரிகளை பத்தி தவறா பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. அது குறித்து உங்க கருத்து என்ன? பலர் இதை வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் இதை பேசலாம், கருத்து சுதந்திரம் தானே, கருத்தால் தானே எதிர்கொள்ளணும், ஏன் கைதுக்கு போறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தம்பி, ஊடகத்துக்கு வந்து ஒரு நியாயம், நீதி வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில இருக்கக்கூடிய அண்ணனுங்க, தம்பிங்க, இந்த வலைவலி வச்சிருக்கிறவங்க, சேட்டலைட் தொலைக்காட்சியில வேலை செய்யறவங்க எல்லாருமே இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல நடக்கிற அநீதிகளை வந்து ஒரு பெட்ரோல் கூட பைசா இருக்காது வண்டிக்கு, பெட்ரோலுக்கு. அவங்க அது கூட வந்து அவங்க சொந்த செலவுல போயிட்டு அந்த வெயில் மழை எதுவுமே பாராம அந்த செய்தியை சேகரிச்சு வந்து நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துற நேர்மையான ஊடகவியலாளர்லாம் இருக்கிறாங்க. இந்த யூடியூபரா அவரு சவுக்கு சங்கர், அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் எந்த துறையில இருந்து பத்திரிகை துறைக்கு வந்தார் தெரியுங்களா? அவர் வந்து ஒரு காவல்துறையில, அதுவும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பணி நீக்கம் செய்யப்பட்டவர். அதாவது அவர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டும் வரல, அவர் வந்து ஓய்வு பெற்றுட்டும் வரல, அவரா தானாவும் நிக்கல, அவரு பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர் வந்து வராங்க. உன்னுடைய பொழப்பே வந்து நீ வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்ல நாரி போய் தான் நீ வெளியே வந்திருக்கிற. அப்படி இருக்குது உன்னுடைய அதாவது காவல்துறை வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, உன்னுடைய வாழ்க்கையே இப்படி நாரி போயிருக்குது. நீ வந்து ஒரு காவல்துறையில, அதுவும் உயர் பதவியில இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒப்பிட்டு, அந்த துறையில வேலை செய்யற பெண் காவலர்களை ஒப்பிட்டு அவ்வளவு அவதூறா, அதாவது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவதூறு பரப்பி இருக்கீங்க. அதுவும் என்ன சொல்ல, அதாவது ஒரு தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதுகாத்து செல்லக்கூடிய ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபிய வந்து அவதூறு பரப்பணுன்றதுக்காக இவர் யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு அப்படி பேசுறாரு? அவர் பேசுற பேச்சுக்கு பொறுக்கி பையன், அந்த பையன், இந்த பையன், ஒரு ஏடிஜிபியா ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அவ்வளவு இழிவா பேசுறாரு. அப்படி பார்த்தா இவருடைய பேச்சு, இவருடைய செயல்பாடு எல்லாமே பொறுக்கித்தனமா தானே இருக்கு. அப்ப யாருடைய பேச்சுதான் பொறுக்கித்தனமா இருக்கு. அவரு ஏடிஜிபி மேல குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னா அவரோட அதிகாரத்தை
தவறான முறையில பயன்படுத்தி அங்க வேலை செய்யற காவல்துறையில வேலை செய்யற பெண்களை இந்த மாரி தவறான விஷயத்துக்கு ஈடுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா பொதுப்படையா பெண்களே வந்து அவர் போய் விரும்புறாங்க, அது காரணம் என்ன, அவர்கிட்ட போய் அந்த மாதிரி பழகினா வந்து பதவி கிடைச்சிரும் அப்படின்னு அவர் ஒட்டுமொத்த அந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தணும். ஒரு ஏடிஜிபியை குற்றச்சாட்டு போட்டோம்னா அவரு அதை செய்யறான்னு சொல்லலாம். ஆனா இப்படி பொதுப்படையா பெண்கள் இழிவுபடுத்த செய்யறதுக்கு நோக்கம் என்ன? இதை எப்படி இவரும் ஃபெலிக்ஸ் சாரும் அதை எப்படி ஆதரிச்சு இவர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளியே வந்து ஒரு பொது வாழ்க்கையில ஈடுபட்டு லஞ்சம் ஊழலை ஒழிக்கிற போலயே ஏதோ ஒரு மீடியாவை ஆரம்பிச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துலதான் பெண்கள் வந்து படிப்பறிவுல முன்னேறி பெண்கள் வந்து அரசியல், பொருளாதாரம், கல்வி எல்லா துறையில, மருத்துவத்துறை, சட்டத்துறை எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு வந்து படிச்சு பெண்கள் வந்து முன்னேறி வராங்க. இப்ப பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஊடகத்துல இருக்கக்கூடிய நீங்களே வந்து பெண்களை வந்து இவ்வளவு அவமானப்படுத்தினா மேற்கொண்டு பெண்கள் எப்படி காவல்துறைக்கு வருவாங்க? தம்பி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொழிற்சங்கம் வச்சிருக்கிறேன். நான் தொழிற்சங்கம் வச்சிருக்கிறப்ப ஊர்காவல் படைக்கு வந்து பெண்களை வந்து கேக்குறாங்க. பொதுமக்கள் கிட்ட கேக்குறப்ப காவல்துறையை பார்த்து பெண்கள் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இது போல நபர்கள் இது போல விஷயத்தங்களை பேசுறதுனாலதான் இப்ப அவங்களும் காவல்துறையில வந்து ஏதாவது ஒரு பணியில சேர்ந்தாங்கன்னா அது போல ஒரு இழுக்கு வந்து அவங்க மேல வந்து இந்த மாதிரி பரப்பப்படும் அப்படின்ற அவங்க பயந்துட்டு அந்த காவல்துறை பணிக்கு அவங்க வரத்துக்கு தயங்கினாங்க. அப்ப என்னுடைய சங்கத்துல வந்து பெண்கள் வந்து ஊர்காவல் படைக்கு தேவைன்னு எனக்கு நள்ளியூர்ல 11 மணிக்கு, அப்ப புறநகர் காவல் ஆணையரகமா இருந்துச்சு நம்ம பல்லாவரத்து பரங்கிமலையில. அப்ப பிரசன்ட் கமிஷனர் கமிஷனர் ஜாங்கிண்ட் ஐயா அவர் எனக்கு தொடர்பு கொண்டு, அப்ப ஊர்காவல் படை டிஜிபியா முத்துக்கருப்பன் ஐயா இருந்தார். அவர் எனக்கு தொடர்பு கொண்டு, அம்மா காவல்துறை இந்த ஊர்காவல் படைக்கு வந்து பெண்கள் வந்து பணிக்கு வரமாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா பயப்படுறாங்க, அதனால உங்க சங்கத்துல இருந்து ஆட்கள் கொடுங்கம்மா அப்படின்னா, மறுநாள் அதாவது ஒரு 15 ஹவர்ஸ்ல வந்து மறுநாள் காலையில 10 மணிக்கு நான் 300 பெண்களை வந்து அந்த காவல்துறையில போய் அமர்த்துறேன். அப்ப பெண்கள் வந்து சுதந்திரமா வந்து ஒரு காவல்துறை பணியில வந்து ஈடுபடுறதுக்கு வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை, அதாவது குடும்ப வாழ்க்கையில இருந்து விடுபட்டு அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைக்காக அவங்களுடைய சுயநலம் இல்லாம வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு வெளியே வர நேரத்துல இது போல நபர்கள் வந்து இப்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வந்து உயர் பதவி கிடைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப அப்ப எஸ்ஐ பதவியில இருந்து இப்ப உயர் பதவிக்கு போனவங்க எல்லாருமே அப்படி ஆனவங்க தான்ற மாதிரி தான் அவர் கருத்து இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெண்களை வந்து எந்த அளவுக்கு அவர் இழிவா நினைச்சிருப்பாரு அவரு. இது எவ்வளவு மாபெரும் தவறு. இவரை வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற காவல்துறை அவரை கைது பண்ணதோட அவரை கைது பண்ணி சிறையில வச்சு உடனடியே தண்டனை கொடுக்கணும் அவருக்கு. அப்பதான் இது போல ஊடகத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம பெண்களை இப்படி ஒரு பாலியல் ரீதியான பேச்சுக்கு வந்து உட்படுத்தப்படாம பயத்துல இருப்பாங்க. இல்லைன்னா தொடர்ந்து இது போல பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கும். பிலிக்ஸ் அவர்கள் வந்து இவர் பேசினது ஆதரவு தெரிவிச்சு அங்க அந்த பேட்டியில பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு. இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க தம்பி, இல்ல அந்த பிலிக்ஸ்ன்றவன் வந்து இந்த விஷயத்த மட்டும் இல்ல, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த பேட்டி எடுத்தாலும் பெண்களை உரிமையில பேசுறது, பெண்களை என்னமோ கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சு அவங்களை இழிவா பேசுறது, இது போல தொழிலாவே அவங்க வச்சிருக்காங்க. அந்த ரெக்பிக்ஸ் அந்த மீடியால இருக்க அந்த பிலிக்ஸ்ன்ற ஒரு நபர், அவரை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் காவல்துறை. அவன் இப்ப தலைமறைவா தான் இருப்பான் இப்ப. ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் வந்து இப்ப வந்து தலைமறைவா இருக்கான்னு இப்ப நான் கேள்விப்பட்டேன் நானு. நீங்க வந்து தவறு பண்ணல, உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா நீங்க போய் காவல்துறை விசாரணைக்கு போய் ஆஜராக வேண்டியதுதானே, ஏன் தலைமறை ஆகணும்? இப்ப சவுக்கு சங்கரை போய் தூக்கிட்டாங்க. இப்ப அவர் தலைவரமா இருக்காரு, அவர் தேடிட்டு இருக்காங்களோ? கண்டிப்பா அவர் தலைவரம் ஆயிட்டாரு, காவல்துறை இப்ப தேடிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணதான் போறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஊடகவியாளர்ன்றது ஒரு ஊடகம் வந்து ஒரு நபர் வந்து இப்ப பேசுறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு எப்படி ஒளிபரப்பு பண்ணுவீங்க? அது தவறு இல்ல, சட்டத்துல இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒளிபரப்பு பண்ணா தப்பு தானே அது. அது தெரியாது. அப்ப எவங்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ இப்படி பேசுற? அவர் ஏன் தலைமறைவாகணும்? இப்போ அவர் ஏன் தலைமறைவாகணும்? அவருடைய நேர்காணல்ல அவர் நெறியாளர் தான் உட்காந்து பேசுறாரு 1 to 1ல. அவர் பேசுறப்ப அவர் பேசுறத டெலிகாஸ்ட் பண்ணது அவரு தான். இப்ப எப்படி அவர் டெலிகாஸ்ட் பண்ணலாம்? அது இப்ப டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தா தெரிஞ்சிருக்காது, அதை ஒண்ணு எடிட் பண்ணிருக்கணும். இல்லன்னா அவருக்கு கண்டனம் தெரிவு பேசுறப்பவே நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்க, நீங்க பேசுறது தவறு, அதுவும் நீங்க ஒரு ஏடிஜிபி பத்தி பேசுறீங்க, அது அடிப்படை ஆதாரத்தோட நீங்க வந்து வெளிப்படுத்துங்க, நீ இது வேற பிரஸ் மீட்ல வச்சு கூட வெளிப்படுத்துங்க, ஏடிஜிபி தவறு பண்றாருன்னு கூட சுட்டி காட்டலாம். ஆனால் அங்க அந்த காவல்துறையில பணிபுரிகின்ற எஸ்ஐ, அதாவது சப் இன்ஸ்பெக்டர், பெண் சப் இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு பேசுற பேச்சு எவ்வளவு ஒரு தவறான பேச்சு அது. இன்னைக்கு காவல்துறையில அதாவது அனைத்து மகளிர் பெண் காவல் நிலையம் எல்லாம் இருக்கு. அந்த காவல் நிலையங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா பெண் இன்ஸ்பெக்டர், அதாவது காவல் ஆய்வாளர்கள் நானே கண்கூடா பாத்திருக்கேன். நிறைய குடும்பங்களை வந்து நீதிமன்றத்துக்கும் செல்லாம அவங்க அதாவது தற்கொலைக்கும் அனுப்பாம எவ்வளவோ பெண்கள் வந்து சேர்த்து வைக்கிறாங்க, குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களும் ஒரு பெண்ணு, அவங்களும் குடும்ப வாழ்க்கையில இருந்தா இன்னைக்கு காவல்துறையில வந்து பணிபுரியுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த காவல்துறையில பணிபுரிகின்ற பெண்களை வந்து அவ்வளவு இழிவா கொச்சப்படுத்தி நீ பேசுறனா உனக்கு எவ்வளவு வந்து உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எதுக்கு அந்த மாதிரி வல்கரான பேச்சு பேச? அப்ப உன்னுடைய சிந்தனைய உன்னுடைய மனசுல பெண்களை நீ அவ்வளவு தவறா நினைக்கிற.
ஏன்னா நீ அந்த குற்றத்துல இருந்தா பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்க. நீ எப்படி பேசுவ? இவனுங்களெல்லாம் தம்பி காவல்துறை கைது பண்ணி இவனுங்களெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீதிபதிகள் கூட நான் பேசுறதுக்கு வந்து கேட்கட்டும். இவனுங்களுடைய ஒண்ணு வாயை ஒடிக்கணும், இல்லைன்னா கைய காலை ஒடிக்கணும். அப்பதான் இவனுங்க பெண்களை பத்தி திரும்ப திரும்ப இந்த மாதிரி இழிவான பேச்சு, இந்த பாலியல் ரீதியான இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல ஏன் இவ்வளவு இதுவா காட்டமா ஏன் சொல்றீங்க? இல்ல அதுக்கான செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கான தண்டனை கிடைக்கும். எப்படிதான் பெயில்ல வெளியே வர போறான் தம்பி? இப்ப ஒரு பொம்பளை பசங்க மேல கைய வச்சா, இன்னைக்கு ஆந்திரா மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு பொம்பளை பசங்க மேல அதாவது ரேப் பண்ணாவே வந்து 1 மாதத்துல விசாரணை செய்து நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்குறாங்க. சட்டம் ஆந்திரால அப்படி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல பொம்பளை பசங்களை கற்பழிச்சு சீரழிச்சு அவங்கள வந்து குடும்பத்தையும் சீரழிச்சு அவங்கள எரிச்சு சின்னாபனமாய் வாழ்க்கையே போகுது. அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறான். ஒரு வருஷம் இப்ப போக்சோன்ற ஒரு சட்டம் வந்துச்சு, அது வந்து ஒரு 6 மாசத்துல வெளியே வந்துடுறான். கூண்டாஸ் போடுறான், கூண்டாஸ் போட்டு 1 வருஷத்துல வெளியே வந்துடுறான். வெளியே வந்து என்ன பண்றான், மறுபடியும் இன்னொரு பொண்ணு மேல கையை வைக்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையுடைய மாண்பையே கெடுக்கும் வகையில, காவல்துறையில பணிபுரிகின்ற பெண்களுடைய காவலர்களுடைய மாண்பையும் கெடுக்கும் வகையில நீ பேசுறனா, உங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அத அதாவது ஒரு தவறு செய்யறவன் கூட குற்றவாளி இல்ல தம்பி, அதை தூண்டுறான் பாரு, அவன் தான் குற்றவாளி. இவன் பேசுறவன் கூட இவன் எடிட் பண்ணி இவன் போடாம இருந்திருக்கான். ஆனா இதை அவன் டெலிகாஸ்ட் பண்றான் பாருங்க, அதுக்கு அவன் ஆதரவு தெரிவிச்சு அவன் பேசுறதுக்குலாம் ஆமா சாமி போடுறான் பாருங்க, இவன் தான் முதல் குற்றவாளி. இந்த பிலிக்ஸ்ன்றவன் பாத்தீங்கன்னா அவன் ஒளிபரப்பு பண்ணி அவர் பாட்டுக்கு இவர் எசை பாட்டு பாடுறாரு அந்த சேனல்ல உட்காந்துட்டு. அப்ப தமிழ்நாடு காவல்துறையில என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க? அதாவது பொது வாழ்க்கையில இருக்கிற பெண்களையும் இழிவா பேசுவானுங்களாம், குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்களையும் இழிவா பேசுவானுங்களாம். ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பசங்க எதெல்லாம் ஒரு தற்கொலை பண்ணிட்டாலும், ஏதாவது ஒரு பாலியல் ரீதியா சீண்டல்ல ஏதாவது அடிச்சு சாவடிச்சு போட்டாலும் அந்த பொம்பளை பசங்க மீதும் வந்து தவறான ஒரு பதிவு பண்ணி வைப்பானுங்களாம். அப்ப எல்லாருக்கும் சட்டம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமா சொல்லுங்க? அப்ப பொதுமக்கள் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீகக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இப்ப சவுக்கு சங்கர்லாம் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல தான் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப இந்த பக்கம் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கெல்லாம் பண்ணானா அவனை அடிச்சு கல்லாலே சாவடிச்சிருப்பாங்க வாய். பெண்களை தொடர்ந்து இது போல ஒரு ஊடகத்துக்குன்னு ஒரு தர்மம் நேர்மை இருக்கு தம்பி. அந்த ஊடகத்திலே உட்காந்து பெண்களை இவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்தி பேசுறானா இவனுங்களாம் இருக்கலாமா? தொடர்ந்து பெண்கள் அவங்களோட நீங்க வந்து இவ்வளவு காட்டமா இந்த விஷயங்களை பேசுறீங்க, இவ்வளவு உணர்ச்சி வசமா அதை பேசுறீங்க. ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாலுமே அது ஒரு கருத்து, அந்த கருத்தை வந்து கருத்தாலதான் எதிர்கொள்ளணும். அதுக்கு ஒரு வழக்கு போடுறது ஒரு அரசு வந்து அது சரி கிடையாது. ஊடகத்தை ஒரு கருத்து சுதந்திரன்றது இங்க வந்து நசுக்கப்படுதுல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலர், திருப்பதி நாராயணா இருக்கட்டும், இவங்க வானதி சீனிவாசனா இருக்கட்டும், வானதி சீனிவாசன் குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு பல பெண்களை பத்தி தவறா பேசுறது, ஒரு கட்சியில இருக்க பெண்களை பத்தி தவறா பேசுறது பொது வாழ்க்கையில் அதுவும் நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுக அரசை எதிர்த்து பேசுறதுனால அதனால வந்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க, அதனால இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி இல்ல தம்பி, ரெக்கார்டிக்கலா சவுக்கு சங்கர் பேசுறது தவறு. நீங்க எந்த ஜட்ஜு முன்னாடி போய் நிக்க வைங்க, ஒரு ADGP கிட்ட வந்து எஸ்ஐக்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இல்ல பண்றாங்க, அதனால ப்ரொமோஷன் வாங்கினாங்கன்னு ஒரு பிரசன்ட் AGDP தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு ADGP மேல வந்து ஒரு கருத்தா? அது அந்த ஆள் பேசுறது கருத்தா? நான் கேட்கிற வானதி சீனிவாசனுக்கு பாஜகல உங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர், அதாவது ஊடகத்தோடைய ஏதோ செயலாளரா என்னமோ, அந்த KT ராகவனா, அந்த ஆள் எந்த இதுல மாட்டினா, எந்த வீடியோல மாட்டினா அந்த ஆளு? அப்ப வானதி சீனிவாசன் அந்த கருத்தை பத்தி பேசலாமா? உன் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பாளரே வந்து அரை நிர்வாணமா ஒரு பொண்ணு கிட்ட வந்து லைவ்ல வந்து பேசி அசிங்கமா பேசி வச்சிருக்கிறான். அது ஒட்டுமொத்த சேட்டலைட் டிவில இருந்து எல்லாமே போட்டு காரி துப்புச்சு உங்க பாஜக கட்சிய. வானதி சீனிவாசன் எல்லாம் வந்து பெண்களுடைய கற்பை பத்தியோ இல்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து அது கருத்தா? அது வானதி சீனிவாசனுக்கு அது கருத்தா? சரி, ஓகே, கருத்தாவே எடுத்துக்கிறோம். வானதி சீனிவாசனுடைய வீட்டுல இருக்கிற அவங்களுடைய பெண் பிள்ளைகளையோ இல்ல வானதி சீனிவாசனையோ நீங்க பாஜக கட்சியில நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாதான் உங்களுக்கு MP சீட்டு, சென்ட்ரல்ல மினிஸ்டர் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அது கருத்தா எடுத்துக்கலாம். அவங்க அதை கருத்தா எடுத்துப்பாங்களா தம்பி? பாஜகல வானதி சீனிவாசன் யாரு கூடனா போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பதவி கொடுக்குற இடத்துல இருக்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்தாதான் இவங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியோ இல்ல MP பதவியோ கொடுப்பாங்க, MLA பதவியோ சீட்டு கொடுப்பாங்க, அப்படி இருந்தாதான் கொடுப்பாங்கன்னு சொன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கணும்னா அது கருத்தா இவங்க எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்களா? அடுத்த செகண்ட் செருப்பு கைட்டு அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? ஏன்னா வானதி தமிழ் பொண்ணு தானே. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள்கிட்ட வந்து இதை பத்தி கேக்குறாங்க, சவுக்கு சங்கர் அவர் கைதை குறித்து. அவரு என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படி பேசியிருக்க வேணாம், தவிர்த்திருக்கலாம் அப்படின்றாரு. அடுத்த கேள்வியா உடனே வந்து இல்ல கஞ்சா ஒரு 1/2 கிலோ வந்து அவர்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் வழக்கு போட்டுருக்காங்களேன்னா கஞ்சா வச்சது யாரு? தமிழக அரசு தானே கஞ்சா விக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்.
அதாவது முன்னாடி வச்சு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பலமான குற்றச்சாட்டுகளை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அவர் பெருசா கண்டனமே தெரிவிக்கல, அதுல தவிர்த்திருக்கலான்ற மாதிரி ஒரு இதுவா எளிமையா சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் கஞ்சாவை பத்தி பேசும்போது தமிழக அரசு தானே விக்குதுன்னு சொல்லி காட்டமா பேசுறது, இது எப்படி பாக்குறீங்க? தம்பி, முதல்ல இந்த பெண்கள் சம்பந்தமான இந்த பாலியலுக்கு எதிரான இந்த விஷயத்த குற்றங்களுக்கு எதிரா வந்து முதல்ல ஊடகம் வந்து சீமான் கிட்ட இந்த கேள்வியே கேட்க கூடாது. ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ற தகுதியும் அருகதையும் சீமானுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இன்னைக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகும் போது இவர் என்னமோ வந்து தியாகம் பண்ணிட்டு அப்படியே தியாகி மாதிரியும் இவர் என்னமோ போராட்டம் பண்ணி இன்னும் தமிழ்நாட்டோட உரிமையை மீட்டு கொடுக்குற மாதிரி அந்த வழக்குல போய் ஆஜராகிற மாதிரி இவர் போன் பண்ணி, தம்பிங்களா எல்லாரும் வந்துருங்கப்பா, அண்ணன் போறேன், என்னன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள கீழ வச்சுட்டு போறாங்க, நீங்க பாதுகாப்பா என்ன கூட்டிட்டு போங்கன்னு போன் பேசிட்டு போனவர் தானே சீமானு. பெண்கள் சம்பந்தமா வந்து இவங்க ரெண்டு இந்த கேடி ராகவன், இந்த சவுக்கு சங்கர், இந்த சீமான் இவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஓடுனா மாட்டேங்க தம்பி. இவங்க கிட்ட எல்லாம் வந்து பெண்களை பத்தி, பெண்களுடைய பாலியல் சீண்டலுக்கு அந்த குற்றங்களுக்கு எதிராக பத்தி இவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் அருகதையற்ற ஒரு நபர்கள் இவங்க. ஒரு ஏடிஜிபிஓ கிட்ட வந்து இந்த மாதிரி பெண் காவலர்களை வந்து இழிவு பண்ணி பேசுறாங்க. அது ஒரு கட்சி தலைவர், நீ சீமான் வந்து ஒரு கட்சி தலைவர், உங்ககிட்ட வந்து பெண்கள் மகளிர் பாசறைன்னு வேற வச்சு வழி நடத்துறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன சொல்லணும்? கண்டனம் தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாதா? ஏதோ பாவம் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, வந்த வாய்க்கு பேசிட்டாரு, பேசாம இருந்து தவிர்த்திருக்கலாம். கஞ்சா வந்து அரசாங்கமே வந்து கஞ்சா வந்து பாக்கெட் பண்ணி தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு கஞ்சா வைக்கிறாங்களா? அந்த மாதிரி தான் கஞ்சா சொல்றாரு அவரு. இல்ல, தமிழ்நாடு அரசுன்னு போட்டு மஞ்சள் பையில தமிழ்நாடு அரசுன்னு ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்ல இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்தந்த மாவட்ட வாரியா, தாலுகா வாரியா, அந்த வில்லேஜ் வாரியா கஞ்சா வித்துன்னு இருக்காருங்களா? கஞ்சா விக்கிறாங்களா? தமிழ்நாடு அரசு விக்குதா? நீ கஞ்சா போதையில தான் நீ மீடியாலே உட்காந்து பேசுற சவுக்கு சங்கர். உனக்கு கஞ்சா வச்சிருக்கிறதுனால வீட்டுல இருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, மூட்டை மூட்டையா கஞ்சா இருக்கும். ஏன்னா அந்த கஞ்சா போதையில தான் இருக்கிறது அந்த சவுக்கு சங்கர்ன்றவர். அதனால வந்து எதுவுமே கையில இல்லாம காவல்துறை வந்து கைது பண்ண மாட்டாங்கல்ல, நீதிபதி கேட்பாங்க இல்லையா? எப்படி கஞ்சா வழக்கு ஒரு யூடியூபர் மேல போடலாம், ஒரு சமூக ஆர்வலர் மேல போடலாம், எப்படி ஒரு முன்னாள் விஜிலன்ஸ் காவல் துறை அதிகாரி மேல நீங்க எப்படி போடலாம்னு கேட்பாங்கல்ல. சும்மா வந்து இவங்க எல்லாருமே வந்து பெண்கள் மேடையில தான் தம்பி, இவங்க பெண்களை தொட்ட நான் வெட்டுவேன், என் தங்கச்சியை தொட்டா நான் வெட்டுவேன்றதெல்லாம் சும்மா வந்து மேடையில வந்து கேமரா ஆன் பண்ண உடனே அதாவது டைரக்டர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து உடனே ஆக்ஷன் ரோலிங் சொன்ன உடனே பேசுற ஆளுதான் சீமான். அவருக்குன்னு வந்து ஒரு உணர்வு கிடையாது, அவருக்குன்னு ஒரு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. வாயில மட்டும்தான் வடை சுடுறத மட்டும் தான் சீமானுடைய வேலை. நாங்கெல்லாம் பாத்தீங்களா, எங்க கண்ணு முன்னாடி பொம்பளை பசங்களை தொட்டவன் எவனா எங்க கிட்ட சிக்கினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கெல்லாம் அரபு நாட்டுல எல்லாம் என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனை இங்க நாங்க தமிழ்நாட்டுல நாங்க வழக்கு வாங்கி சிறைக்கு போனாலும் தயாருன்னு நான் எல்லா ஊடகத்திலும் சொல்லியிருக்கிறேன். ஆனா அதுக்கு இப்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா உடனே காவல்துறை போய் அரெஸ்ட் பண்ணிடுது. ஏதாவது பொம்பளை பசங்க மேல எவனா கையை வச்சாலும் சிலுமிஷம் பண்ணாலும் காவல்துறை முன்னாடியே போயிடுது. ஏன்னா வீரலட்சுமி காதுக்கு போயிட்டு வீரலட்சுமி டெம்போ டிராவலர் அந்த வண்டி நாய் கார்பரேஷன்ல எப்படி நாய் பிடிக்கிற வண்டி வருமோ அது போல பெண்களை வேட்டையாட நாய்களை பிடிக்கிறதுக்கு நாங்க வண்டி வச்சிருக்கிறோம் தெரியும். உடனே நாங்க போயிட்டு போயிட்டு என்ன ஆபரேஷன் பண்ணுமோ ஆபரேஷன் பண்ணிடுவோம் தெரியும். அதனால காவல்துறையை வந்து முன்னெச்சரிக்கையா போய் நடவடிக்கை எடுத்துடுறாங்க. நாங்க என்ன சொல்லணும், அரசாங்கத்தை வந்து ஒரு எதிர்கட்சியாக யாரா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா நீங்க வெளிப்படைத்தன்மையா, நேர்மையா, திராணி உள்ள தைரியமா போய் எதிர்க்கணும். இது போல யூடியூபர்களை வச்சு பணம் கொடுத்து சவுக்கு சங்கர் போல நபர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து வளர்த்து விட்டு அவங்கள வந்து அவதூற பரப்பி பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆண்மை இல்லாத அரசியல்வாதிங்க பண்றது. ஆண்மையுள்ள அரசியல்வாதி என்ன பண்ணா டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவான். இவங்க எப்படி பண்றாங்கன்னா, யார் இதை பண்றாங்க? இப்போ வந்து போன வாட்டி திரு சவுக்கு சங்கர் நீதித்துறை குறித்து அவதூறா பேசி கைதான போதும் அண்ணாமலை வந்து பார்த்ததா ஒரு செய்தி. அதுக்கு நடுவுல வந்து இவரு கர்நாடகாவை சார்ந்த பாஜகவோட தேசிய அளவுல பொறுப்புல இருக்க BL சந்தோஷ் அவர்களை போய் இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்ததா ஒரு செய்தி இருக்கு. சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் இப்போ அதே மாதிரி ஒரு கைதுக்கு அப்புறம் சீமான் கூட ஒரு அதை கண்டிக்காட்டியும் அது தப்பு, கைது தப்புன்னு சொல்லி சீமான் பேசல, பலர் பேசல. போன வாட்டி பேசல, பலர் பேசல. போன வாட்டி விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட அந்த கைது வந்து கண்டிச்சிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சு சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசியிருக்காரு. இந்த வாட்டி அப்படி யாரும் சொல்லல. ஆனா இந்த வாட்டியும் பாஜக சார்ந்த நபர்கள், திருப்பதி நாராயணா இருக்கட்டும், இவருங்க வானதி சீனிவாசனா இருக்கட்டும், சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, ஏன் யார் இதை பாஜக செய்ய வைக்குதா? இதெல்லாம் இவங்க சவுக்கு சங்கரையும் பெலிக்ஸையும் பாஜக இயக்குதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இப்ப நீங்க சொல்றப்பவே தெரியுது. வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஏதோ திருப்பதி நாராயணா யாரோ ஒரு பேர் சொல்றீங்க, அவர் வந்து கண்டனம் தெரிவி பிஜேபில இருந்துன்னு. அப்ப இதுலயே தெரியலையா சவுக்கு சங்கரை இயக்குறது யாருன்னு? ஆமா, ஒரு யூடியூபர்னா வந்து சட்டத்துக்கு புறம்பான வகையில ஒருத்தர் வந்து பதிவு செய்யறாரு. அதுவும் வந்து பிரசன்ட் ஏடிஜிபிய வந்து இது அடிப்படை ஆதாரம் இல்லை, ஏதாவது நீ ஆதாரம் வச்சுட்டு காமிச்சின்னா அது டெலிகாஸ்ட் பண்ணலாம்.
இப்ப ஏடிஜிபி அருண் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது வீடியோஸோ இல்ல அவர் ஏதாவது இந்த மாதிரி வந்து பெண்ணுடைய வாக்கு மூலமோ புகாரோ ஏதாவது நீ கையில வச்சுட்டு நீ பேசுனீன்னா ஓகே, அதை நீ டெலிகாஸ்ட் பண்ணது எல்லாரும் ஏத்துப்பாங்க, நீதிமன்றமா ஏத்துக்கும். அது அவங்க ஆதாரத்தோட பேசுறாங்க அப்படின்னு என்னது ஊடக தர்மம் வெளியிடுவாங்க. அது ஆதாரம் இருக்கிற உனக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்ல. நீ வாயிலே எல்லா மீடியால போயிட்டு 5000 ரூபாய் கொடுத்தானா போய் பேசிட்டு வர யூடியூப்ல எல்லாம் எல்லா யூடியூப் சேனல்லையும் பாருங்க, இவர் எல்லாமே பொய்யும் போட்டுறதான் சொல்றது. ஏதாவது ஒரு குழுக்கள் முறையில தான் வந்து நீங்க வந்து பேசுறீங்க. அது கூட வந்து சரியான தகவல் இருக்காது. எங்கன்னா போயிட்டு எதனா ஸ்பாட்ல போய் வீடியோ எடுத்துட்டு வந்து அந்த வீடியோ காமிச்சிட்டு ஏதாவது ஒண்ணு பொய்யும் போட்டோம், இவங்க இவ்வளவு லட்சம் இது வாங்கி வச்சிருக்காங்க, அது அவங்க வச்சிருக்காங்க, இவங்க இங்க போனாங்க, அவங்க அங்க போனாங்க, இவங்க நடிகை கூட இப்படி இருந்தாங்கன்னு எல்லாமே வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி பேசக்கூடாது. நீ அரசியல்வாதினா நீ வெளிப்படைத்தன்மையா வந்து அரசை வந்து எதிர்க்கணும். லஞ்சம் ஊழல் எதிர்க்கியா, எல்லா கட்சியும் எது இல்ல குறிப்பிட்டு உனக்கு திமுக தான் டார்கெட்டா, திமுக என்னென்ன லஞ்சத்துல ஊழல ஈடுபட்டாங்களோ அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சு அதை எதிர்த்து நின்னு பேசு. அதை விடுத்து ஒரு சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியா இப்ப இருக்கக்கூடிய, அதுவும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரியுடைய மாண்பையை வந்து நீ வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுறேன்னா அப்ப உனக்கு யாரு ஏவனது? உனக்கு யாரு பணம் கொடுத்து அப்படி பேச சொன்னது? அடிப்படை ஆதாரம் இருந்தா ஓகே தம்பி, அடிப்படை ஆதாரம் இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்செட் பண்ணுவாங்க, நான் உள்பட. நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு காவல்துறை அதிகாரி மீது, அது மட்டும் இல்லாம அதுல அதாவது ரொம்ப கீழ்மட்ட குடும்பத்துல இருந்து இன்னைக்கு பெண்கள் எல்லாமே வந்து சப் இன்ஸ்பெக்டர் அந்த எக்ஸாம் எழுதி எப்படி பண்ணிக்க வராங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம்? ஒரு பெண்ணா இருந்து பாக்குறப்பதான் அதெல்லாம் தெரியும். ஒரு ஆண்கள் வந்து காவல்துறையில எப்படி வேணாலும் அவங்க உடல் வலிமையை வைத்து அவங்க வந்து தேர்வு பண்ணி உடல் வலி இதுலயும் எக்ஸாம்லயும் எழுதி பாஸ் பண்ண. ஆனா ஒரு பெண் குடும்ப சூழ்நிலை, குழந்தை, புருஷன் எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தினுடைய அந்த பலவீனமா இருக்கிற அந்த குடும்பத்தை வந்து மேல் நோக்கி கொண்டு வரணும்னு அவங்க கல்வி அறிவில வந்து பச்சு உடல் வலிமையத்தோட அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டரா ஆகி காவல்துறையில வந்து சமூக சீர்திருத்தத்துக்காக அவங்க காவல்துறை பணிக்கு வராங்க. ஒரு காவல்துறை வந்து என்ன தம்பி, இந்த சமூகத்தை சீர்திருத்தணும், இந்த சமூகத்துல நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக வந்து இளைஞர்களை வந்து ஒரு வழிபாதையில கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுதான் வந்து காவல்துறை மிடுக்கா இருன்றாங்க. அந்த காவல்துறை பெண்களை வந்து நீங்க இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா அப்ப உனக்கு எவ்வளவு ஒரு வன்மமான உனக்கு ஒரு என்ன உனக்கு? திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்படி இந்த விஷயத்துல இருக்கட்டும், இல்ல நீதித்துறை இருக்கிற விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலயும் ஃபெலிக்ஸ் வந்து அதை பேச இடம் கொடுத்திருக்காரு. அவர் மீது அவர் வந்து பணம் வாங்கிட்டு பேசுறாரு சவுக்கு சங்கர். இப்போ கள்ளக்குறிச்சி விஷயத்திலேயே வந்து அந்த ஸ்கூல் ஓனர் கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயஸ்டா இருக்கிறாருன்னு சொல்லியோ இல்ல பணத்துக்காக பேசுறாருன்னு சொல்லி யாருன்னா குற்றச்சாட்டு வித்தாலும் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து வாண்டடா அவருக்கு முட்டு கொடுக்குறதுன்றதுல ஐயோ சவுக்கு சங்கரா அவர் காசே வாங்க மாட்டாரு, நல்லா தெரியும், அவர் யாருக்கும் அவர் பயஸ்ட் கிடையாது, அவரு நேர்மையா அவர் தைரியமானவர், அவர் நேர்மையா வந்து அரசு செய்யற தவறுகளை வந்து எதிர்கொள்றாரு தவிர அவரு யாருக்கிட்டே காசு வாங்கிட்டு பேசல அப்படின்னு சொல்லி ஏன் இவர் ஃபெலிக்ஸ் வந்து இவ்வளவு ஒரு அவருக்காக இவ்வளவு ஆதரவா பேச வேண்டிய தேவை என்ன? அவரு ஏன், அவரோட ரோல் என்ன இது? தம்பி இந்த நீதித்துறையை பத்தி அந்த பிலிக்ஸ் அவரு சேனல்ல சவுக்கு சங்கர் பேசுறப்ப, அதாவது நீதித்துறையில வேலை செய்யற அதாவது ஓஏக்களை வந்து இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி பெண்களை வந்து இழிவா பேசினாரு. இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு நேர்மையான இந்த மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நீதிபதியால தான் தம்பி. நான் தொழிற்சங்கவாதியா இருக்கிறப்ப சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு சொல்லிட்டு மெம்பர் செக்ரட்டரியா நம்ம ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கோங்க தம்பி. சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அதாவது இலவச வழக்கறிஞர்களை வந்து அதாவது பணம் இல்லைன்னா இலவச வழக்கறிஞர் வைப்பாங்க பாருங்க, அந்த இது இருந்தது. அங்க போயிட்டு நான் வந்து மதிவான நீதிபதி அவரை நான் பார்க்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி இலவச வழக்கறிஞர் வேணும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து இலவசமா வந்து சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலியமா நான் வந்து கேம்ப் போட்டு கொடுப்போம், ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, சென்னைன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நீதிபதி வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அப்ப ஐயா எங்ககிட்ட சொல்லுவாரு, வீரலட்சுமி உங்களுக்கு இருக்கிற இந்த தைரியமோ துணிச்சலோ இந்த மக்கள் சர்வீஸ் உள்ள உங்க மைண்ட் வந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா நீங்க வரணும்னு சொல்லி அவரால்தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். 2009 இனப்படுகொலைக்காகவும் ஆரம்பிச்சோம். ஆனா எனக்கு வந்து ஊக்குவிக்கிறது, அதாவது எனக்கு ஊக்கம் அளித்தது வந்து நீதிபதி தான். ஒரு நீதிபதி நேர்மையா ஒரு பெண் வந்து துணிச்சலா வந்து தைரியமா தமிழ்நாட்டு அரசியல வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும்னு நினைச்ச நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நீதிபதியோடைய மாண்பையும் அவதூறா பரப்பி பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த யூடியூபர் அந்த ரெட்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிலிக்ஸா அந்த நபர் பிலிக்ஸ் அந்த நபர் அந்த ஆள் கூட தான் இந்த சவுக்கு சங்கர் பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன்னா முதல்ல வந்து காவல்துறை கைது செய்யப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிலிக்ஸ தான். சவுக்கு சங்கரை கூட பிறகுதான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். முதல்ல வந்து பிலிக்ஸ வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது போல அவதூறு பரப்ப சொல்லி உங்களுக்கு அந்த உங்களுடைய யூடியூப் சேனல்ல யார் இந்த வீடியோ பதிவு பண்ண சொன்னது, உங்களுக்கு பதிவு பண்றதுக்கு நீ எவங்கிட்ட நீ பணம் வாங்கினன்றத மொத்தமா வந்து நம்ம காவல்துறை விசாரணை செய்து இந்த பிலிக்ஸ் கண்டிப்பா இந்த காவல்துறை உடனடியா கண்டுபிடிச்சு நைட்டுக்குள்ள தூக்கி அவனை ரிமாண்ட் பண்ணணும்.
ரிமாண்ட் பண்ணி இவங்க 2 பேரையுமே கஸ்டடியில 10 நாள் கஸ்டடி எடுத்து காவல்துறை விசாரணையை மேற்கொண்டாதான் இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரு இது போல கேவலமான செயலை, அதுவும் பெண்களை குறித்து இப்படி கேவலமா அவதூற பரப்ப சொன்னது யாரு, இல்ல நீங்க எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்படின்றத இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தம்பி. டோட்டலா வந்து அந்த ரெஃப்ளிக்ஸ் சேனலையே முடக்கி, சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு மீடியாவா அந்த சேனலையே முடக்கி மொத்த வீடியோஸும் எடுத்து இவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பிலிக்ஸை தான் நான் கைது பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலையில 11:30 மணியில நான் வந்து அந்த பிலிக்ஸ் மேலேயும் சவுக்கு சங்கர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏடிஜிபி மேல வந்து அவதூறு பரப்புறதுக்காக, நீதித்துறையில இருக்க வேலை செய்யறவங்க அவதூறு பரப்புறதுக்காக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை வச்சு சிறையிலே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் சென்னை பெருநகர காவல் ஆணையர் நேர்ல சந்திச்சு புகார் மனு அளிக்கலாவும் இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க சவுக்கு சங்கரை. ஃபெலிக்ஸை வந்து தேடுவதா நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன நடவடிக்கை மேற்கொள்றாங்க, இந்த வழக்கு எப்படி போகுதுன்றத பொறுத்து வந்து பார்க்கும். நன்றி.